உயர்கல்வி, புதிய வாய்ப்புகள், அப்புறம் வந்து அரசினுடைய திட்டங்கள். இதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உயர்கல்வி படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், குறிப்பாக வந்து புதுமை பெண் திட்டம். பெண்களுக்கு வந்து உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு வந்து ஏற்படுத்திகிட்ருக்காங்க. +2 முடித்த உடனே கல்லூரி கனவு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுது தமிழ்நாடு அரசால். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லூரி கனவு. கல்லூரி கனவுக்கு ஒரு கையேடு போட்டிருக்காங்க. அந்த கையேடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். அதில் எல்லா புதுமை பெண்ணுக்கும் ஒரு கையேடு போட்டிருக்கோம். பாடநூல் கழகமும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவோம், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு பாடநூல் கழகம் எல்லாம் சேர்ந்து இந்த கையேடு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அடிஷ்னல் கோர்சஸ் இல்லையா? நீங்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இருக்கீங்களா இங்கே? பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் படிக்கலாம். அல்லது நீங்கள் இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய கோர்சஸ், அதாவது எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டினா உங்களுக்கு வந்து வேலைக்கான திறன் இருக்கிறதா, படித்து முடித்தாலே அது வந்துடாது. அந்த எம்ப்ளாயபிலிட்டினா என்ன, இப்போ வந்து அப்கமிங்கான விஷயம் என்ன, இன்னும் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது, ரைட்டா? இற்றைப்படுத்துதல்னு சொல்லுவோம். இன்றைக்கி வரக்கூடிய விஷயத்துக்கு நம்ம என்ன நம்மளை வந்து தயார்படுத்திக்கிட்டோமா அப்படிங்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாது. அப்டேட்டிங் தெரியும், அதுக்கு தமிழ் வார்த்தை தெரியுமா? இருக்காது. அப்டேட்டிங் தமிழ் வார்த்தை என்ன? இற்றைப்படுத்துதல். இற்றைப்படுத்துதல்னா அப்டேட்டிங். அப்டேட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது. இற்றை திங்கள்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா புறநானூரில், சினிமாவில எல்லாம்? அதனால் இற்றைனா இற்றைப்படுத்தலாம். இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பழைய காலத்து விஷயத்தை மட்டும் இல்லை, இப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாறுகின்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்குது, தெரிய முடியும். இப்போ வந்து வெளிநாட்டில் படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து போய் உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது. இப்போ வந்தோடனே சார் வந்து ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தார் ஆனந்த விகடனில், கற்பது உலகளவுன்னு சொல்லி அந்த தொடர் புத்தகத்தை வந்து புத்தகமாக வந்து அதை கொடுத்தார் சார். ஸோ அதில் உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் சாருக்கு. ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்டில் உள்ளவங்களும் எப்படி வந்து ஒரு ஐஐடி பாம்பேயில் படிக்க வச்சார், அல்லது என்னென்ன விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நமக்கு வந்து 1-2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தெரியும். சார் வந்து ஒரு 60-70 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்லுவார். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எங்கெங்கே போய் படிக்கலாம், படித்தா எவ்வளோ சேலரியில் நீங்கள் ப்ளேஸ் ஆவீங்க அப்படிங்கிற விஷயத்தில் நெடுஞ்செழியன் சார் சொல்லுவார். ஃபுல்லாக வந்து இந்தந்த இதுக்கு இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ படிச்சிங்கன்னா இங்கெங்கே போய் ப்ளேஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சார் சொன்னார் இல்லையா, மனுஷபுத்திரன் சார் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனிமையாக, இப்போ எல்லாருமே கல்வியாளர்கள் தானே, எல்லாருமே ஒரே விஷயங்களை தான் பேசுவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ரமேஷ் பிரபா சார் வந்து பார்த்தாருன்னா அவர் எப்படி பேசுவார்னா, அவர் வந்து யூனிக்காக இப்போ வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங், அதில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் நிறைய சொல்லி தருவார். யூஜி பிஜியில் படிக்கிறது, தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸு, அந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கிறதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்குது. என்னென்ன விஷயங்கள் எப்படி போட்டால் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அது தப்பாக போட்டிங்கன்னா வேஸ்ட்டு, ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றியே சார் நிறைய சொல்லுவார் நம்ம நெடுஞ்செழியன் சார். அந்த மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு சில விஷயங்கள், சில வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். சார் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா? இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சார் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நீங்கள் நிறைய சொல்லுவீங்களாமே சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அது எவ்வளோ தூரம் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் நெடுஞ்செழியன் சார்கிட்ட கேட்கணும். எந்த கேள்வி யார்கிட்ட கேட்டால் சரியான பதில் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் வந்து ரொம்ப நீங்கள் ஸ்பெஷலான விஷயங்கள் சொல்வீங்களாமே சார் அப்படிங்கிற கேள்வி ரமேஷ் பிரபா சார்கிட்ட கேட்கணும். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எப்படி அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா யார் எதை பற்றி நல்லா பேசுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சிவில் சர்வீஸை பற்றி இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எப்படி படிக்கணும், எத்தனை ஸ்டேஜ், எப்படி யார் பாஸ் பண்ணியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியும் ஐஏஎஸ் எக்ஸாமும் சேர்ந்து படிக்கலாமா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அந்த மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் அந்த ஏரியா, ரைட்டா? புத்தகங்கள் மொழிபெயர்க்கிறது, லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சிவசக்தி இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக எங்கிட்டே இருக்காங்க. வந்து எங்களுடைய ட்ரெயின்டு லிட்ரரி ஏஜென்ட்டில் ஒருத்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இலக்கிய முகவர்கள் அப்படின்னு சொல்லி பன்னாட்டு புத்தகத்தில் மூலமாக இலக்கிய முகவர்களுக்கான பயிற்சி கொடுத்தோம். இலக்கிய முகவர்கள் அப்படின்னா யாருன்னா, இப்போ வந்து இவங்க சொன்னாங்க இல்லையா,
அப்போ சார் வணக்கம் சார். எங்களுடைய இணை இயக்குனர், பொது நூலகத்தினுடைய இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் சார் வர்றாரு. ஸோ அவரை வந்து வருக வருக என்று வரவேற்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மொழி சார்ந்த பணிகள், அதுக்கான ஆட்கள் நம்ம தயார் பண்ணுறோம். இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் ஒருத்தங்க தான். இப்போ நீங்கள் எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும், மொழிபெயர்ப்பாளர் தெரியும், டிரான்ஸ்லேட்டர் தெரியும், இப்போ வந்து ஒரு பத்திரிகையில் எழுதக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் தெரியும், கட்டுரையில் எழுதுகிறவங்கலாம் தெரியும், காலமிஸ்ட்னு சொல்லுவோம், காலம் எழுதுகிறவங்க உங்களுக்கு தெரியும், கவிதை எழுதுகிறவங்க தெரியும். இதே மாதிரி இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல்ஸில் வேறு யார் யார் இருக்காங்கன்னா இலக்கிய முகவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, லிட்ரரி ஏஜென்ட். இந்த லிட்ரரி ஏஜென்ட் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபஷன் படிச்சிருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலாக மாற முடியும். இப்போ நீங்கள் வெளிநாடுகளெல்லாம் கோர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடித்த உடனேயே ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் போய் படிக்கிறாங்க. ஜெர்மன் லாங்குவேஜு, ஸ்பானிஷ் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க. நாங்கள் இப்போ பொலோனா இத்தாலியில் இருக்குது, அங்கே வந்து குழந்தைகள் புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது ஒருத்தங்களை மீட் பண்ணோம். அங்கே படித்தோன்னா நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா அதுமாதிரி லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலில் +2 முடிச்சுட்டு 4 வருஷம் ஃப்ரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி கோர்ஸ்லாம் கொண்டு வரதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நாளைக்கு வரும். வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மொழி மட்டுமே படிப்பீங்க, படிச்சுமே அதிலே பெரிய ஆள் ஆவீங்க. ஸோ அதே மாதிரி லிட்ரரி ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, லிட்ரரி ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, வெளிநாடுகள் இருந்துச்சு. இப்போ பதிப்பகங்கள்லாம் வந்து புத்தகங்கள் வருது, எல்லோரும் புத்தகங்கள். நீங்கள் வந்து ஹாரி பாட்டர் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாரி பாட்டர் கதை வந்து எடுத்த உடனே பப்ளிஷ் ஆகலை. ஹாரி பாட்டர் கதை வந்து 12 முறை ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. வேறு பதிப்பகங்களுக்கு அனுப்பி யாருமே போடல. அதுக்கப்புறமா அந்த கதை வந்து கிறிஸ்டோபர் லிட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய முகவர், கிறிஸ்டோபர், அவருடைய பேட்டிலாம் கூட இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஹாரி பாட்டருடைய ஆத்தர் ரவுலிங்கோட பேட்டி இருக்கும், பார்க்கலாம். கிறிஸ்டோபர் லிட்டில் வந்து அந்த கதையை படிக்கிறார். கதையை படிச்சுட்டு அவர் வந்து சொல்கிறார், இது நல்ல கதை, இதை போட்டிங்கன்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இது வந்து சீரீஸாக எழுதலாம், அதாவது சீரீஸ்னால் ஒரு தொடராக எழுதலாம், வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுத முடியும். இது வந்து ஒரு பையனை பற்றிய கதை. இந்த பையன்கிட்ட இந்த கதையை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா, அந்த பையன் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த கதையை படிச்சிட்டோம்னா இது ஒரு 6-7 வால்யூம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பையங்க வந்து வளர்ந்துக்கிட்டே போகும்போது அவங்களோட சேர்ந்து ஹாரி பாட்டர் வளர்ந்துக்கிட்டே போவார். அப்போ அந்த பையன் 6th படிப்பான், 7th படிப்பான், 8th படிப்பான், 11th படிப்பான், 12th படிப்பான். அப்பப்போ அவனுடைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், அந்த உணர்வுகள் தெரியும். ஸோ அது வந்து ஹாரி பாட்டர் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா எல்லா பசங்களும் தங்களை ஹாரி பாட்டரோட ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த கதை பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னுலாம் ஐடியா கொடுத்தவர் வந்து கிறிஸ்டோபர் லிட்டில் அப்படின்னு ஒரு லிட்ரரி ஏஜென்ட். அவர் சொன்னவொன்னு தான் இதனுடைய பெரிய வாய்ப்புகளை தெரிஞ்சு ப்ளூம்ஸ்பெரி அப்படின்னு ஒரு பெரிய பதிப்பகம், உலக புகழ்பெற்ற பதிப்பகம், அவங்க வந்து அந்த கதையை வெளியிட்டாங்க. ஸோ இந்த கிறிஸ்டோபர் லிட்டில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து நிறைய சம்பாதிக்கிறக்கூடிய ஒரு லிட்ரரி ஏஜென்ட்டு. இவங்க ஹாரி பாட்டருடைய ஆத்தர் ஜே.கே. ரவுலிங் சொல்லிகிட்டு இருப்பாங்க, கிறிஸ்டோபர் லிட்டிலுக்கு அனுப்பிட்டு அவர்கிட்ட பதில் வருமா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி உலகத்திலே ஹைலி பெய்டு ஆத்தர். அவங்கள வந்து தீர்மானித்தது கிறிஸ்டோபர் லிட்டில். அது வந்து முதல்ல யூகேயில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அந்த புக்கு, இங்கிலாந்தில் மட்டும் ரிலீஸ் ஆகுது, அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகலை. அமெரிக்காவில் இங்கிலீஷ் தானே, ஆனால் அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணல. இங்கேருந்து அங்கே போகுது, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இது பண்ணுறாங்க. ஏன் அமெரிக்காவில் கொடுக்கல? அமெரிக்காவில் எல்லாம் டிமாண்ட் வருதுன்னா இப்போ வேணான்னு சொல்கிறார் அவர். இன்னொரு 3 மாதம் ஆகட்டும், அமெரிக்காவில் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை அங்கேயே கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் டிமாண்ட் கூடட்டுங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் அமெரிக்காவுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் அங்கேயே பதிப்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்புறம் இடத்துல சினிமா எடுக்க வந்து கேட்குறாங்க, சினிமாவுக்கு இப்போ ரைட்ஸ் கொடுக்காதீங்க, இப்போ எல்லாம் சினிமா எடுத்தால் எல்லாம் சினிமா பார்த்துட்டு போயிடுவாங்க, யாருமே வந்து புக்கை படிக்க மாட்டாங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றார். ஸோ ஏன்னா நம்ம இப்போ பொன்னியின் செல்வனே விற்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, சினிமா வந்தோடனே யாரும் படிக்கிறதை விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இது வந்து 2 வால்யூம் வரட்டும், 2 வால்யூம் வந்த உடனே முதல் வால்யூமுக்கு சினிமாவுக்கு ரைட்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாரு. அப்புறம் முதல் வால்யூமுக்கு ரைட்ஸ் கொடுத்தோடனே முதல் வால்யூம் வந்து வருது, சினிமா வருது. அதுக்கப்புறம் சினிமா வந்து வரும்போது அடுத்த 3ஆம் வால்யூம் வந்துடுது, அப்புறம் 4ஆம் வால்யூம் வந்துடுது. அப்படி வரும்போது சினிமா வந்து பின்தங்கி வரதுனால சினிமாவுக்கும் நல்ல வெற்றி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஐடியா கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர், அவர் வந்து லிட்ரரி ஏஜென்ட்டு. இந்த மாதிரி ஒரு எழுத்தாளரை போய் ஒரு எழுத்தாளர் அவரே போய் சொல்லிக்க முடியாது இல்லையா? இப்போ மனு சார் சிறந்த எழுத்தாளர் நான் சொல்லலாம், இங்கே சிவசக்தி சொல்லலாம், அவரே போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பெரிய எழுத்தாளர், எவ்வளோ எழுதிருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்ன இந்த ஆள் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் பெரிய எழுத்தாளர் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைன்னா, அவங்களுக்கு பேர் தான் லிட்ரரி ஏஜென்ட், இலக்கிய முகவர் அப்படிங்கிறது முக்கியமானது. இலக்கிய தூதுவர்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க கொண்டு போய் இவங்க முக்கியமான ஆள், எங்கள் இதில் இவங்களுடைய கவிதைகள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி
கம்பேர் பண்ணி சொல்லணும். இவருடைய கவிதைகளுக்கு ஒப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்லோ நெருடா நீங்கள் இப்போ படிச்சுக்கணும். ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலாக மாறணும் அப்படின்னா நான் ஒரு பாப்லோ நெருடா பற்றி உங்களுக்கு தெரியணும், மார்க்ஸ் பற்றி தெரியணும், எல்லாம் கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ் பற்றி தெரியணும். அப்படின்னா தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் தெரியலனா இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்குமே, ஏதோ வாயில் நுழையாத 2 பேர் சொல்கிறாங்களே, ஃபாதர் ஆஃப் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுஜாதா சொல்வது வார்த்தை சொல்லி பேர் சொல்லி பயமுறுத்துறது அப்படின்ட்டு. நிறைய பேர் பேர் சொல்லி பயமுறுத்துகிற மாதிரியே சில பேர் பேசுவாங்க. நீங்கள் பேசும்போது நிறைய பேராக சொல்லுவாங்க. ஸோ அப்படி பேர் சொல்லும்போது குறித்து வச்சுக்கணும். குறித்து வச்சுட்டு போய் ப்ரௌஸ் பண்ணி படிச்சுக்கணும் யாருன்ட்டு. அப்போ தான் நீங்களும் பேர் சொல்லி பயமுறுத்த முடியும். ரைட்டா? அவள் பேர் சொல்லி பயமுறுத்தினா தான் இந்த உலகம் பயப்படும். அது மாதிரி 4-5 பேரை சொன்னீங்க அப்படின்னா எல்லோரும் பயப்படுவாங்க. அப்போ நீங்களும் பெரிய ஆளாயிடலாம். ஸோ அது மாதிரி பேர் சொல்லி பயமுறுத்துறது எப்படி, இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் எங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இதுவெல்லாம் இது மாதிரி நியூ வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள். இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் படித்தாங்க சார், பி சார், மனுஷ் சார்லாம் வந்து மனோன்மணி சாரை வந்து நான் பேட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கும். பன்னாட்டு புத்தக திருவிழா ஒட்டி நான் ஒரு 10-15 எழுத்தாளர்களை பேட்டி எடுத்தேன். மனுஷ் சாரையும் பேட்டி எடுத்திருக்கேன். ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது பீர் முகமது சார் இருக்கார், அவரும் படிச்சிருக்காரு. அவர் இப்போ எங்கள் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனோட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. உலக இலக்கியங்களெல்லாம் தமிழில் குழந்தைகளுக்காக மொழிபெயர்த்துட்ருக்கோம். அந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக. ஸோ இதில் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல்ஸு ப்ரோக்ராம், எல்பிபி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். 2 வாரம் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டராக உருவாகிறதுக்கு என்னென்ன பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வச்சு டெய்லி அவங்களை கதை சொல்லி அவங்கள படித்து அது வந்து எப்படி வந்து ஏஐ டூல்ஸை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஏஐ டூல்ஸில் பண்ணும்பொழுது என்னென்ன தப்பு வரும், அது எப்படி வந்து நம்ம வந்து பெட்டராக பண்ண முடியும், எது வந்து எப்படி எஃபெக்டிவாக நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இது மாதிரி ஒன்றுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பயிலரங்கு வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஆலி செந்தில்நாதன் சார் வந்து பேச போகிறார் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா இப்போ வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னா முன்னால் வந்து அதுக்கான டிரான்ஸ்லேட்டர் தேட வேண்டியிருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே ஏஐ டூல்ஸ் பண்ணி கொடுத்துருது. அதுக்கு வந்து மிஷின் டிரான்ஸ்லேஷன் போஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டிபிஇ மிஷின் டிரான்ஸ்லேஷன் போஸ்ட் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக பண்ண முடியும். நீங்கள் கூகுளில் போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் சரியாக வரல, இதில் போய் பண்ணால் டிரான்ஸ்லேஷன் சரியாக வரல, சில சமயம் தப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு வாட்டி படித்து பார்க்கணும். படித்து பார்க்காம அப்படியே போட்டு கொடுத்தோம்னா தப்பாயிடும். எங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம். அதில் வந்து டைமண்டை பற்றி இருக்கும். டைமண்ட் இஸ் ஏ பிரில்லியன்ட் ஸ்டோன் அப்படின்னு இருந்துச்சு. அதை போய் யாரோ ட்ரை பண்ணும்போது வைரம் ஒரு புத்திசாலி கல் அப்படின்னு கூகுள் மொழிபெயர்த்துருக்காது. ரைட்டா? ஸோ அந்த பிரில்லியண்ட்டுங்கிற வார்த்தை எந்த இடத்துல வருது, கான்டெக்சுவல் மீனிங் சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்து மொழிபெயர்க்கணும். இப்போ வைரம் வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய கல், மிளிரும் கல் அப்படிங்கிறது. ஜொலிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து விட மிளிரும் கல் அப்படிங்கிறது இன்னும் நல்ல வார்த்தை. ஸோ அப்போ அந்த வார்த்தையை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் சரி பண்ண முடியும். அது பண்ணக்கூடிய தவறுகளை சரி பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை அதில் வர்ற மாதிரி பண்ணிடலாம். கான்டெக்சுவல் மீனிங் இப்போ வைரம்னு வந்துன்னா பக்கத்தில் பிரில்லியன்ட்னு வந்துன்னா இந்த மாதிரி போடக்கூடாது, புத்திசாலின்னு போடக்கூடாது, ஹியூமன் பீயிங் தான் போடணும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து மிளிரும் போடணும்னு அந்த ப்ரோக்ராம் ரைட்டிங்லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டூல் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ஜினியராக இருந்தால் அந்த மாதிரி டெவலப் பண்ணலாம். எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் தேவைப்படுது. ஸோ அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இதில் எல்லாத்துக்குமே இந்த 60 பேருக்கும் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சவங்க. ரைட்டா? மேபி 2 லாங்குவேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு லாங்குவேஜ் எல்லாம். மொழி ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து மனுஷ் சார் வந்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாருமே நல்ல மொழி ஆளுமை உள்ளவங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போதுமே வின் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து மொழி அறிவு, இன்னொன்று வந்து துறை அறிவு, டொமைன் நாலேஜ்னு சொல்லுவாங்க. டொமைன் நாலேஜ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர். நான் படித்தது வெட்டினரி சயின்ஸ், பிபிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படித்தேன், எம்விஎஸ்சி படித்தேன், அப்புறம் பிஹெச்டி வெட்டினரி சயின்ஸில் அனிமல் பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி. பட் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது பாடநூல் கழகத்தில் 8 வருஷமாக. ஸோ நான் எல்லா பாடப்புத்தகங்களும் நான் டிசைன் பண்ணுறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிளாஸ், ஐஏஎஸ் மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி கலெக்டராக இருக்காங்க. காரணம் வந்து நான் வந்து மல்டிபிள் டொமைனில் என்னுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டது. நான் இப்போ வெட்டினரியிலே இருந்தோம்னா வெட்டினரியிலே இருந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப விரிஞ்சு கிடக்கு. ஸோ நான் பிபிஎஸ்சி படித்தோடனே எனக்கு வந்து என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து நீ வந்து வேலைக்கு போ, வெட்டினரி டாக்டராக போய் வேலை பாரு அப்படின்னு ஒரு ஃபார்மில் ஒரு பண்ணையில் வேலை பார்க்குறதுக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு எனக்கு வந்து ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி சொல்லி வச்சுருந்தாங்க. நான் வந்து அப்போ என்ன பண்ணேன், ஐசிஏஆர்னு சொல்லி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு இருக்குது. அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க பிஜி படிக்கிறதுக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். எங்கள் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் இப்போ படிச்சுட்டு இருந்ததுனால இந்த எக்ஸாம் எங்கள் அப்பாட்ட சொல்லலை.
நான் எல்லோரும் எழுதினாங்க பசங்க, நானும் எழுதினேன். நானும் எழுதினோடனே எங்கள் அப்பாவெல்லாம் என்னை வேலைக்கு அனுப்புகிற மாதிரி ஐடியாவே இல்லை, படிக்க அனுப்புகிற மாதிரி இல்லை. பிபிஎஸ்சி படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு தான் சிரமப்பட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணுங்க தான் கமிட்மெண்ட் வீட்டில். பிபிஎஸ்சி முடிக்கும்போது நான் 98 இந்த எக்ஸாம் எழுதினோடனே ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆல் இண்டியா செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன். ஸோ ஆல் இண்டியா செகண்ட் ரேங்க்னோடனே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி பரவாயில்ல போய் படி அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஃபெல்லோஷிப் தருவாங்க. ஃபெல்லோஷிப் வந்து மாதம் 5000 தருவாங்க. நான் வேலைக்கு போனாலும் 5000 தான் கிடைக்கும். இதுலேயும் மாதம் 5000 கொடுக்குறாங்க. நான் வீட்டுக்கு 2000 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு டீல் ஓகேன்னு சொன்னோடனே நான் வந்து படிக்க போயிட்டேன். உத்தரப்பிரதேசில் போய் படித்தேன் 2 வருஷம். இப்போ அதே எக்ஸாம் இப்போவும் நடக்குது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் படித்தாலும் சரி, பிஎஸ்சி அக்ரி முடித்தாலும் சரி, அல்லது பிபிஎஸ்சி முடித்தாலும் சரி, உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கல, உங்களுக்கு நண்பர்களுக்கு வழிகாட்டலாம். இந்த வழிகாட்டுறதே பெரிய பிஸ்னஸ்ஸு. இப்போ அது பெரிய ஒரு துறை. இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறது, அதில் நீங்கள் பார்த்துப்பீங்க கல்வியாளர்னு அந்தந்த ஊரில் இருப்பாங்க. +2 முடிஞ்சோடனே அவங்களுக்கு பயங்கர டிமாண்டாக இருக்கும். எல்லோரும் கூப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு சிட்டிங் உட்காந்து பேசுகிறதுக்கு 5000 10,000 அந்த மாதிரி. இப்போ எங்களுக்குலாம் பெரிய இலவசமாக கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்க அதுவே பெரிய விஷயம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஒரு கல்வி வழிகாட்டி ஆயிடலாம். கல்வியாளர்கள், அதாவது இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலன்னு கவுண்டமணி ஒரு படத்தை சொல்லுவார். அது மாதிரி கல்வி வழிகாட்டிகள் தொல்லை தாங்க முடியலைங்க மாதிரி ஏகப்பட்ட கல்வி வழிகாட்டிகள் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய தேவைப்படுது. அந்தந்த ஊரில் லோக்கலைஸ்டாக தேவைப்படுது. நீங்கள் போய் மெட்ராஸில் வந்து கேட்க முடியாது, அங்கே வந்து கேட்க முடியாது. இதை நீங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட அந்த தகவல் சரியாக தப்பா அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு ஒரு உள்ளூர் கல்வியாளர் தேவைப்படுதார். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாமில் அதில் வந்து இப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எம்எஸ்சி அக்ரி படித்தாலோ அல்லது மாஸ்டர்ஸ் வெட்டரி சயின்ஸ் படித்தாலோ மாதம் 25,000 கொடுக்குறாங்க அந்த ஃபெல்லோஷிப். 2 வருஷத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 வருஷத்தில் நீங்கள் எங்கேயாவது ப்ளேஸ் ஆகிடலாம். நீங்கள் படிச்சிங்க ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுனா பேங்கில் போயிடலாம், அல்லது ரயில்வேஸில் போயிடலாம், அல்லது வந்து ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணிங்கன்னா சிவில் சர்வீஸ் போயிடலாம், இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் போயிடலாம். ஸோ ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. கிளப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய யூடியூப்பில் பேசியிருக்கேன், நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டா நீங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு வரதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இருக்குது, நீங்கள் கேள்வி கேளுங்க. ஒரு 3-4 கேள்வி நான் பதில் சொல்கிறேன். மாணவர்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இது உங்களுக்கான நேரம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள். இலக்கிய முகவர் அப்படின்னு ஒரு டேர்ம் சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு அந்தளவுக்கு வந்து தெளிவாக புரியல. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போது எடுத்துக்காட்டுக்கு அரசியலில் எப்படி பிரசாந்த் கிஷோரோ அது போல் வந்து இலக்கியத்தில் அவர் இருக்காரோ, அரசியலில் எப்படி வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்காரோ அது போல் வந்து இலக்கியத்துறையில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சில இலக்கியவாதிகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த டேர்ம் எனக்கு அந்தளவுக்கு விளங்கலைங்கய்யா. இன்னொன்று இதில் இப்போ நான் ஒரு இலக்கிய முகவராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான பணிகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னால் நல்லாயிருக்கும். ரைட். இந்த இலக்கிய முகவர் பயிற்சி தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மூலமாக வழங்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் அந்த இதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம். பன்னாட்டு புத்தகத்தில் நடக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 3 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். வெளிநாட்டில் தமிழை டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்டு, பிரிங்கிங் வேர்ல்டு டு தமிழ், அதான் நம்மளுடைய கொள்கை. தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகளில் டைரக்டர் பேசும்போது சொன்னாங்க 60 நாடுகள்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய புத்தகங்களை மொழிபெயர்க்கணும். உதாரணத்துக்கு மனுஷாருடைய கவிதை புத்தகத்தை மொழிபெயர்க்கணும். இப்போ இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கணும்னா இவருடைய கவிதைகள் எது சார்ந்து பேசுது, என்ன விஷயங்கள் சார்ந்து பேசுது. இப்போ இதில் வந்து பர்டிகுலர் ஜானர் அவர் வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து நுணுக்கமான தனி மனித உணர்வுகள் பற்றி பேசுகிறாரா அப்படின்னா அந்த இதை நீங்கள் இவருடைய கவிதையை பிடிச்சி நீங்கள் ஒரு ரசிகராக இருப்பீங்க முதல்ல. அப்போ அந்த கவிதைகளை வந்து இதே மாதிரி தனி மனித உணர்வுகள் பற்றி பேசக்கூடியது, அல்லது சமூக பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்து மற்ற கவிஞர்கள் எப்படி சொல்கிறாங்க, இவர் எப்படி சொல்கிறாரு. இப்போ இந்த கவிதை வந்து உலகத்தரம் வாய்ந்த கவிதை, இதை வந்து நீங்கள் வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கலாம். இது தமிழில் இருக்குது, இதை வந்து நீங்கள் முதல்ல இந்தியாவில் எடுத்துங்க, இதை மலையாளத்தில் மொழிபெயர்க்கலாம், இதை வந்து கன்னடத்தில் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா அந்த பதிப்பகத்துலேருந்துலாம் வந்திருப்பாங்க, அந்தந்த ஊர்லேருந்து உள்ள பதிப்பாளர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அவங்கள்ட்ட போய் பேசணும், இவருடைய புத்தகத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருடைய புத்தகத்தை அவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் இது மாதிரி ஒரு எழுத்தாளர் இல்லை, ஒரு 4-5 எழுத்தாளர்களுக்கு முகவராக இருக்கலாம். இவர் வந்து கவிதை எழுதுறாருன்னா சார் கவிதை, அப்போ இன்னொருத்தர் வந்து சிறுகதை எழுத்தாளராக இருப்பார், அவருடைய சிறுகதை எவ்வளோ தூரம் முக்கியமானது, அதாவது அவர் கட்டுரை எவ்வளோ தூரம் முக்கியமானது அப்படின்னு ஒரு 3-4 எழுத்தாளரை அவங்களை வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கேட்லாக் இருக்கும், இதை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 30-40 அப்பாயின்மெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவங்கள்ட்ட போய் இதுக்கான உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு 2 வாரம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெகோசியேஷன் ஸ்கில் எப்படி போய் அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும், பேசுவதற்கான இது
காப்பிரைட் ரூல்ஸ், காப்பிரைட் ஆக்டில் எப்படி இருக்குது. ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் இருக்கார் அப்படின்னா அவர் இறந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு வந்து காப்பிரைட் கிடையாது அந்த புத்தகத்துக்கு. இப்போ அந்த மாதிரி நமக்கு நாட்டுடைமையாக்கப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம், பாடநூல் கழகம் சார்பாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதில் எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன பயன் கிடைக்கும், அது இலக்கிய முகவராக நான் ஆக்ட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஊதியம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நூலை வந்து நம்ம ஒரு மொழிக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு அதிகபட்சம் 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம மானியம் கொடுக்குறோம். கவர்மெண்ட்டில் 3 கோடி ரூபா மானியம் கொடுக்குது அரசு. இப்போ 2.5 லட்சம் ஒரு எழுத்தாளருக்கு 2 புக்கு. இப்போ நீங்கள் லிட்டரரி ஏஜென்ட்டுக்கு லிமிட் கிடையாது. நீங்கள் ஒரு 5 எழுத்தாளர் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, ஒரு எழுத்தாளருக்கு 2 புக்கு மினிமம், ஒரு 5 எழுத்தாளர் இருக்குன்னா 25 லட்சம். ஸோ இந்த எழுத்தாளருக்கான இந்த 25 லட்சம் மானியம் கொடுத்துரும். அந்த எழுத்தாளருக்கு அவங்க வந்து இது கொடுப்பாங்க, ராயல்ட்டி வந்து ஒரு 10% ராயல்ட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். 10% ராயல்ட்டி கொடுக்குறாங்க 2.5 லட்சம். அந்த எழுத்தாளர் கொடுக்குற ராயல்ட்டியில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், அதை நீங்கள் பேசிக்கணும், அந்த எழுத்தாளரோட பேசி முடிவு பண்ணிக்கணும். பாடநூல் கழகம் வந்து இது தனியாக, இது தவிர பொது நூலகத்துறை பாடநூல் கழகம் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க, 10 புக்கை ப்ரமோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது கவர்மெண்ட் புக்கு அல்லது நேஷ்னலைஸ்டு புக்காக இருந்தால் அந்த ஒரு புக்குக்கு உங்களுக்கு 15,000 ரூபா கொடுப்பாங்க தனியாக. ஆத்தருக்கு தனி ஆத்தரை ப்ரமோட் பண்ணாலும் 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வாக்கில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த இதில் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா. இதே கண்டினியூஸாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நீங்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டே வச்சுங்க, உங்களுக்கு இதுவே ஈடுபாடாக இருக்குன்னா இதை வந்து ஒரு பார்ட் டைம் தொழிலாகவும் பண்ணலாம், ஃபுல் டைம் தொழிலாகவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கம், இதுக்கான ஒரு இதை வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த வாட்டி நீங்கள் 100 பேர் 150 பேர் பண்ணாங்கன்னா அதுலேருந்து 25 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது அடுத்த வாட்டி இந்த வாட்டி செலக்ட் ஆக முடியலன்னா இந்த இதில் இருந்துட்டு நீங்கள் வரலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஏ ரைட்டர், நாட் ஏ சிங்கிள் ரைட்டர், ஒரு 4-5 ரைட்டர் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். வேறு ஐயா வணக்கங்கய்யா. நான் உங்களை பல தடவை பின்தொடர்கிறேன். குறிப்பாக நீங்கள் பல கருத்துக்கள் முன் வச்சிங்க, அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. என்னோட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டதில் ஒருவன் வந்து ஒரு துறையில் வந்து தனித்து விளங்குவதற்கு வந்து 2 தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. 2ஆச்சும் ஒன்று மொழி அறிவு இருக்குன்னு, ஒன்று துறை சார்ந்த அறிவு இருக்குன்னு நீங்கள். இப்போ நான் ஒரு தனிச்சு திறனை வெளிப்படுத்துறதுக்கு வந்து இந்த 2 திறனையும் நான் எவ்வாறு வளர்த்துக்கிறதுக்கான அந்த வழிகாட்டுதல் சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நல்ல கேள்வி. இப்போ மொழி அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னா வாசிப்பு தொடர்ந்து வாசிக்கணும். எல்லா விதமான வாசிப்பும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறல்ல சார் வந்து இப்போ கவிதை எழுதும் கலை அப்படின்னு சொல்கிறாங்க, உரைநடை எழுதும் கலை அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ சிறுவர் இலக்கியம் ஒவ்வொன்றுக்கும் பேச வைக்கிறாங்க. இப்போ சிறுவர்களுக்குன்னு ஒரு மொழிநடை இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ பெரிய கவிதைக்கெல்லாம் சில கடினமான வார்த்தைகள், கொஞ்சம் பொய்டிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்பொழுது நமக்கு வந்து புரியணும். இப்போ வந்து அந்த கான்செப்டை உள்வாங்கிற அளவுக்கு நமக்கு புரியணும். நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடிய அறிவு மட்டுமே அதுக்கு பத்தாது. அதுக்கு வந்து வெளிக்காற்று உள்ளே வரட்டும்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து உள்ள விஷயங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுடைய பதிவுகளை கேட்கிறது, இதை பற்றி வாசிக்கிறது, தொடர்ந்து இதில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இப்போ புத்தக திருவிழாவுக்கு போகிறது, இந்த மாதிரி விசிட் பண்ணுறது, நூலகத்துக்கு போகிறது. ஏன்னா இப்போ ஏன் நூலகத்தில் போய் படிக்கணும், நான் வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னா, வீட்டில் உட்காந்தா படிக்கலாம், கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருப்பீங்க. இந்த ரூம்லேயே அந்த ரூம் போகும்போது டிவியில் நல்ல பாட்டு வரும், படம் வரும், புக்கை வச்சுட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நூலகத்தில் போனால் படிக்கிறது மட்டும்தான் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு தான் நூலகத்துக்கு போகணும். ஏன் நூலகத்துக்கு போகணும் அப்படின்னா, நூலகத்தில் போனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, படிக்க மட்டும் தான் செய்ய முடியும். அப்படிங்கிறனால நூலகத்தில் போய் பேசிகிட்டு இருக்காங்க சில பேர், அது வேறு. நூலகத்தில் பேசவே கூடாது, பேசுகிறதுக்காகவே நூலகத்துக்கு போகிறாங்க சில பேர், ரைட்டா? அந்த மாதிரி இல்லாமல் நூலகத்தை சரியாக பயன்படுத்தணும். நூலகத்தை வந்து சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா மொழி அறிவு வளரும். நீங்கள் துறை சார்ந்த அறிவையும் வளர்த்துக்கலாம். உங்கள் துறை சார்ந்த டொமைன் நாலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அது உங்கள் சீனியர்ஸோட டச் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு துறையில் இருக்கீங்கன்னா அதில் யார் இப்போ அலுமினி அசோசியேஷன், இப்போ அரசாங்கம் கூட இந்த வருஷம் கூட பணம் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கல்லூரியிலும் அலுமினி அசோசியேஷன் உருவாக்குறதுக்கு பணம் வழங்கிருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த முன்னாள் மாணவர் சங்கம், அதோட சிறந்த மாணவர்கள் உங்கள் துறையில் அல்லது நீங்கள் கல்லூரியில் அதில் யார் சிறந்து விளங்குறாங்க அவங்களோட நீங்கள் காண்டாக்ட் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படின்னு வச்சுட்டு துறை சார்ந்த அறிவை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்று. 2மே உங்களுக்கு வளர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதில் வாசிப்பு, இந்த மாதிரி கேட்டல், அது மாதிரி எல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இதுவுமே வளர்த்துக்கலாம். வேறு போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய இப்போ அரசாங்கம் நிறைய பண்ணிகிட்ருக்கு. எல்லா நூலகங்களும் ஊருக்கு நூலகம் வருது. நூலகத்தில் வந்து ஓன் புக் செக்ஷனே ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் சொந்த புக்கத்தை கொண்டு வந்து படிக்கலாம். வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு இல்லை எனக்கு வந்து அப்படின்னா, ஏசியில் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அண்ணா நூலகத்தில் வந்து ஓன் புக் செக்ஷனில் உட்காந்து படிக்கலாம். உங்களோட புக்கை எடுத்துகிட்டு வந்து படிக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓன் புக் செக்ஷன் இருக்குது. உங்களுடைய துறை சார்ந்ததுக்குன்னு தனி இருக்குது. தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. நிகழ்வுகளில் போய் உட்காந்திங்கனாலே சில விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம்.
ஸோ இந்த மாதிரி பயிற்சி முகாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெடுஞ்செழியன் சார் உங்களுக்கு இன்றைக்கி அடிமை மாறாருன்னா அப்புறம் நெடுஞ்செழியன் சாருடைய இதை வாசிக்க பார்ப்பீங்க, அவருடைய இதை யூடியூப்பில் அவருடைய வீடியோஸை தேடி பார்ப்பீங்க. அவர் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காட்டுவார், அதுலேருந்து காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுலேருந்து அப்புறம் அவருடைய ப்ரோக்ராம் வேறு எங்கேயாவது நடந்துன்னா நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது மாதிரி புத்தகத்துள்ளால் அவர் பற்றி பேசுகிறாரு அல்லது ஏதாவது ஒரு கல்லூரியில் ஒரு முகாம் நடத்துகிறாருன்னா அதை போய் அட்டன் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அவேர்னஸ் கூட்டிகிட்டே போகும்பொழுது உங்களுடைய நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும். சார் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி வந்து நியூஸ் பேப்பர் வந்து அணுகணும், எப்படி வந்து நியூஸ் பேப்பரை படிக்கணும் சார்? வெரி குட், நல்ல கேள்வி. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கும்போது நியூஸ் பேப்பர் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் பற்றிய நியூஸ் வந்து முக்கியம் இல்லை, ரைட்டா, இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றிய நியூஸ் தான் முக்கியம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம எப்படி நூல் படிக்கிறோம், எப்படி பேப்பர் படிப்போம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் பற்றிய நியூஸ் தான் அதிகமாக படிப்போம், ரைட்டா. இப்போ ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலத்தை பற்றி நியூஸ் வந்துருந்துச்சுன்னா அதை ஆர்வமாக பார்ப்போம். ஸோ ஒருத்தர் நான் ஹிண்டு படிப்பேன் அப்படின்னாரு. என்ன படிப்பீங்கன்னா ஃப்ரைடே ரிவ்யூ மட்டும் படிப்பேன் சார் அப்படின்னாரு. ஃப்ரைடே ரிவ்யூவில் சினிமா பற்றி வரும், அவர் ஹிண்டு படிக்கிறாரு ஆனால் ஃப்ரைடே ரிவ்யூ மட்டும் தான் படிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி படிக்கக்கூடாது. இதில் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா சென்டர் பேஜ் படிக்கணும், தலையங்கம் படிக்கணும், நியூஸோட ஹெட்டிங்ஸ் படிக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, அதை பற்றி படிக்கணும். இப்போ வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, கவர்னருடைய அதிகாரத்தை பற்றி கொடுத்துருக்கு. அப்போ கவர்னருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் எடுத்து படிக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்து படிக்கணும். அப்போ அதை பற்றி விவாதம் டிவியில் நடக்குன்னா அதை பற்றி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமில் பரீட்சையில் வரும். அந்த சிலபஸோட கோஆர்டினேட் பண்ணி இதை வந்து கான்ஸ்டியூஷனில் வரக்கூடியது. இப்போ பொருளாதாரம் சம்மந்தமாக ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய பேட்டி வந்திருக்கு, ரிசர்வ் பேங்க் நம்ம இந்த பணவீக்கத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க பல பேர் அப்படின்னா அதை பற்றி பார்க்கணும். இப்போ மத்திய மாநில அரசினுடைய உறவுகள், மத்திய மாநில அரசுடைய நிதி உறவு, அதை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் என்னென்ன கமிஷன் போட்டிருக்காங்க, ராஜமன்னார் கமிஷன் போட்டிருந்தாங்க, சர்க்காரியா கமிஷன் போட்டிருக்காங்க, இப்போ ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ போட்ட கமிஷன் பேர் என்ன? யாராவது ப்ரௌஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராயதுக்கு தமிழ்நாடு அரசு போட்டிருக்க கமிஷன் பேர் என்ன? ப்ரௌசிங் இஸ் அன் ஆர்ட்னு சொன்னல, யார் டக்குன்னு கண்டுபிடிக்குன்னு பார்ப்போம். மொபைல் இருக்குது கையில். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு புதுசாக ஒரு கமிஷன் போட்டிருக்கு. யார் அந்த கமிஷனோட தலைவர்? பொதுவாக நீதிபதிகள் தலைமையில் தான் போடுவாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில். இந்த கமிட்டி இந்த கமிஷன் யாருடைய தலைமையில் போட்டிருக்காங்க? மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய்வதற்கு. நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதை தான் நியூஸ் பேப்பரில் படிக்கணும். இதை பற்றி கேட்பாங்க. நீங்கள் பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து குரியன் ஜோசப் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிஷன், ரைட்டா. இப்போ இவங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விகள் வரும். இப்போ நேற்று வந்து இந்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 25 வாங்கினது என்னோடய ஸ்டூடெண்ட் ஜின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க, நீட்டு பற்றிய கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க சார். அந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் அந்த ஆன்சர் சொல்லி நல்ல மார்க் வாங்கினேன். அதை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கும்போது என்னை பாராட்டுறாங்க. ஆனால் அந்த பாராட்டு எனக்கு சேர வேண்டியதில்லை, உங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் யோசிச்சு சொல்லிடல. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து தமிழ்நாடு ஏன் வந்து நீட்டு தேர்வு வந்து வேறு விதமாக பார்க்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. அது மற்ற எல்லா மொழியிலையும் மொழிபெயர்த்து எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, மெடிக்கல் எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி தான் வந்தாங்க. அப்போ வரும்பொழுது மிடில் கிளாஸ் ஆஸ்பிரேஷன், தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் அதிகம். தமிழ்நாட்டில் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் கூட எம்பிபிஎஸ் படித்தாங்க, நிறைய பேர் படித்து எல்லோரும் போய் சேர்ந்தாங்க. ஸோ அப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஆஸ்பிரேஷன் இருந்தது. இப்போ நீட் எக்ஸாம் வந்ததுனால அவங்களாம் போக முடியாது. மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பெரிய ஹையர் கோச்சிங் எடுத்தால் தான் போக முடியும். அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு மிடில் கிளாஸ் ஆஸ்பிரேஷன் மற்ற ஸ்டேட்டில் இல்லை. இந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் சீட்ஸும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன் நீங்கள் மட்டும் எதுக்குறீங்க அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு தெரியாது சார், ஏதோ எதுக்குறாங்க சார், எதுக்கணும்னு எதுக்குறாங்க சார் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது சார். அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அதுக்கு என்ன அறிவுபூர்வமான விடையோ அந்த அறிவுபூர்வமான விடையை வந்து நம்ம சொல்லணும். அப்போ ஏகே ராஜன் கமிட்டி போட்டிருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு, அது என்ன சொல்லியிருக்குன்னு தெரியணும். அந்த மிடில் கிளாஸ் ஆஸ்பிரேஷன் சொல்லணும். அதில் அரசியலே வராது, நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சரில் அரசியலே வராது.
ஸோ அதில் என்ன விஷயம் வந்து அது அகடமிக்கான விஷயம், அதை நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பாக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் யுவர் ஆன்சர். பட் நீங்கள் என்ன படிக்கணும், அதாவது நம்ம படிக்கிற விஷயங்கள், அதாவது ஒரு படத்தை சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் பிடுங்குற ஆணி இல்லாமல் தேவையில்லாது தான் அப்படின்ட்டு, அது மாதிரி நம்ம படிக்கிற நியூஸ் இல்லாமல் தேவையில்லாத நியூஸ் படிப்போம். அதை விட்டுட்டு எது வந்து பரீட்சைக்கு தேவையோ இன்ஸ்டியூஷன் பேஸ்ட் நியூஸ் அதுதான் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். ஸோ அதை பற்றி கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அதை பற்றி கேட்பாங்க. அப்புறம் கல்ச்சர், நம்ம வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் GI டேக் அப்படின்னு கொடுக்குறோம். புவிசார் குறியீடு, தஞ்சாவூர் பொம்மை நமக்கு தெரியும், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி GI டேக் வந்து ஏகப்பட்ட GI டேக் இருக்குது. பிகானர் அப்படின்னா அங்கே என்ன ஃபேமஸ்ஸு தெரியுமா? ராஜஸ்தானில் இருக்குது. பாருங்கள், GI டேக் பிகானர் ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே உள்ளது எது ஃபேமஸ்ன்னு பாருங்கள். GI டேக் பாருங்கள், ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர். இந்த வருஷம் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுவாங்க. யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சார் ஒரு சொல்கிறார், ஹியூமன் பிரெயின் அளவுக்கு கூகுள் ஸ்பீடு இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச டக்குனு இதுக்குள்ளே சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஆனால் கூகுள் ரொம்ப நேரம் தேடுது, நம்ம ரொம்ப நேரம் தேடுறோம். மிக்சர், புஜியா, ரைட்டா? பிக்கானர் புஜியா, மிக்சரை போய் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கோம், ரைட்டா? பிக்கானர் திருநெல்வேலி அல்வா மாதிரி பிக்கானர் புஜியாங்கிறது ரொம்ப பாப்புலர். அது GI டேக் அவன் கொடுத்துருவான். இந்த பக்கம் புஜியான்னு கொடுத்துருப்பான், இந்த பிக்கானர்னு கொடுத்துருப்பான், இந்த பக்கம் பொம்மைன்னு கொடுத்துருப்பான், தஞ்சாவூர்னு கொடுத்துருப்பான், இந்தியாவில் உள்ளதெல்லாம் கொடுத்துருப்பான். உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மை மட்டும்தான் தெரியும், மற்ற நாளும் தெரியாது. அப்போ தலையாட்டிகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ பேப்பர் படித்தா நம்ம இது எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும், ரைட்டா? இது அப்பப்போ நியூஸில் வரக்கூடிய விஷயங்களை படிக்கணும். கல்ச்சர் சார்ந்த விஷயங்கள், எக்கனாமிக்ஸ் சார்ந்த விஷயங்கள், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டு, 3D பிரிண்டிங்னு ஒன்று இருக்குது. 3D பிரிண்டிங்னா வீடே பிரிண்ட் பண்ணி வச்சுறாங்க, ரைட்டா? 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. ட்ரோன் இருக்குது. ட்ரோன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இல்லை க்ரெயினில் நாங்கள் ட்ரோன் இந்த ஈகிள் வியூ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கல்யாண வீட்டில் பார்த்துருப்போம், நம்ம யூஸ் பண்ணுவாங்க. வேறு அக்ரிகல்ச்சரில் பெஸ்டிசைடு தூவுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 ரீசன் கொடுத்துருப்பாங்க இது எதுக்கெல்லாம் ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்ட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். பெஸ்டிசைடு தெளிக்கிறதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க, இது இப்போ கேட்கல, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து கேள்வி. பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ ட்ரோனை யூஸ் பண்ணி அப்போ கேட்டுருந்தான், ட்ரோனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பெஸ்டிசைடு தூக்கிறதுக்கு, பூச்சிக்கொல்லி தொளிக்கிறதுக்கு ட்ரோனை யூஸ் பண்ணலாம். நம்மளால் போனோன்னு இது வராதுன்னு சொல்லி இதை எலிமினேட் பண்ணுவாங்க. பூச்சிக்கொல்லி தொளிக்கிறதுக்கு ட்ரோனுக்கு எந்த சம்மந்தம் அப்படின்னு அதை எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ படிச்சிருந்தா தான் அதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கு தான் நியூஸ் பேப்பர் படித்தா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு தெரியும். ஸோ அது மாதிரி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கணும், இஷ்யூஸ் என்னென்ன பொருளாதார பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி படிக்கணும், இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றி படிக்கணும், இண்டிவிஜுவல்ஸை பற்றி நம்ம படிக்கக்கூடாது, ரைட்டா? நமக்கு வந்து இண்டிவிஜுவல் படிக்க ஆர்வமாக இருக்கும். ஐஸ்வர்யா ராயை பற்றி ஒரு நியூஸ் வந்ததுன்னா ஆர்வமாக படிப்போம். அதனால் பரீட்சையில் கண்டிப்பாக வராது அது. ரைட். வேறு சார், சிவில் சர்வீஸில் 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட, ஈவன் நல்ல கிளாஸ் எடுக்கிறவங்க, நல்ல டாபிக்ஸ் தரவு பண்ணவங்க கூட ஒன்றா ஜிகே கிளியர் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி சிசாட் போயிடுது, இல்லை சிசாட் கிளியர் பண்ணிடுறாங்க, ஜிகே இதாகிடுது. ரொம்ப டஃப் பண்ணிட்டுருக்காங்க. முதல்லலாம் ஒரு சாய்ஸ் தெரிஞ்சாலே அடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போது 2க்குமே 2 சாய்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு ஒரு புக்கு படிச்சிருக்கணும் லெவலில் போகும்போது இப்போ வர்ற புது மாணவர்களுக்கு எப்படி நம்ம இந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லாமல் அட் த சேம் டைம் எப்படி அவங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுறது? ஓகே. அதாவது எப்போதுமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் படிக்க காலத்தில் இருந்த புத்தகம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய புத்தகம் வேறு. 10ஆம் வகுப்பு புத்தகமே நீங்கள் படிக்கும்போது வேறு இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் நான் காலேஜில் படித்தாலும் இப்போமே ஸ்கூல் புக்கில் வந்துருச்சாம்பிங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படி தான், அதுவும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் 1980 நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள TNPSC எக்ஸாம் மாதிரி இருக்கும், குரூப் 4 எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. அதே 1990களில் நடக்கக்கூடிய UPSC கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ TNPSC குரூப் 2ல் வந்துக்கிட்டு இருக்கும்.
ஸோ இந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. அப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட டஃப்னஸ் கூட்டிகிட்டே தான் போகும். ஏன்னா டாப் மோஸ்ட் எக்ஸாம் அது, மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு வரக்கூடிய அந்த டஃப்னஸ் பழைய விஷயங்களே இல்லாமல் புதுசாக என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத கற்றுக்கணும். இன்னொன்று வந்து இண்டிவிஜுவலுடைய வீக்னஸ் எது. இப்போ எனக்கு சிசாட் வர மாட்டேங்க, அதுக்கு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ வந்து 35 டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொன்னாலும் நான் முதல்வனில் தனித்தனியாக வைப்பாங்க. பாலிட்டி டெஸ்ட் தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தனியாக, சிசாட் தனியாக வைப்பாங்க. சிசாட்லேயே சிலபஸ் பிரித்து வைப்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங், காம்ப்ரிஹென்ஷன், அது மாதிரி வைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்வாட் அனலைசிஸ் சொல்கிறாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸு. அதை வந்து ஸ்வாட், SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டெஸ்ட். ஸோ அதை வந்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணி, ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அதில். நீங்கள் டவுட்ஃபுல்லான கேள்விகள், வீக்னஸ்னால் சில ஏரியா எவ்வளோதான் இம்ப்ரூவ் பண்ணல அந்த கேள்வி தொடக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தான ஏரியாவில் அட்டன் பண்ணணும். நிறைய கான்ஸ்டியூஷன் நிறைய அட்டன் பண்ணுவாங்க. எக்கானமி சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யூபிஎஸ்சிலே 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்குது. அதில் பேப்பர் 3 எல்லோரும் கம்மியாக தான் வாங்குவாங்க. ஏன்னா அது வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேப்பர் 2 நல்லா வாங்குவாங்க, அது வந்து கான்ஸ்டியூஷன். பேப்பர் 4 எத்திக்ஸ், அதுவும் நல்லா வாங்குவாங்க, 100க்கு மேலே வாங்குவாங்க. ஸோ ஜிஎஸ்சில் என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் 40 to 45% தான் வாங்க முடியும். ஆப்ஷனல் எஸ்ஏயில் தான் 50 to 60% வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டோல்டு. அப்போ நீங்கள் அதுக்கு தக்கன நேரத்தை மேலாண்மை பண்ணணும். இதுக்கு வந்து இவ்வளோ நேரம், இதுக்கு இவ்வளோ நேரம்னு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கைடன்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டால் யூ கேன் கிளியர் பண்ணலாம். இல்லைன்னா சில பேர் லேட்டாக தான் அந்த கைடன்ஸே கிடைக்கும். முதல்ல தமக்கு தெரிஞ்ச மாதிரி முட்டி மோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் ஐயோ, ஒருத்தர் வந்து 7வது அட்டம்ப்ட்டில் வந்தார். அவர் வந்து எகெயின்ஸ்ட் தி கோச்சிங் இன்ஸ்டியூட்டே போகக்கூடாது, யார்ட்டையும் கைடன்ஸே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தம்பி இருந்தார். அவர் வந்து 6 வாட்டியும் கிடைக்கல. அப்புறம் நான் வலுக்கட்டாயமாக அவரை பேசி அவர் வந்து நான் அட்டன் பண்ண வச்சேன். அப்போ கிளியர் பண்ணி அவர் வந்து இப்போ சர்வீஸில் இருக்கார், IRSல. ஸோ நீங்கள் வந்து அப்படி நினைக்காத, வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டு அவர் அப்புறம் வந்து அவர் சொன்னார், சார் ரொம்ப நீங்கள் சொன்னதுக்கு இருக்குது சரியான விஷயம் இல்லை, நான் மிஸ் பண்ணியிருப்பேன் சார். நான் இங்கேயே டிஎன்பிஎஸ்சில் அவர் வேலையில் தான் இருந்தார், டிஎன்பிஎஸ்சிலே இருந்தார். நான் IAS எக்ஸாம் எழுதி 6 வாட்டி அவருக்கு போகுது, மெயின் எக்ஸாமில் போகுது. அப்படிங்கும்போது சம்திங் மிஸ்ஸிங் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் டெஸ்ட் எழுத வச்சு கோச்சிங் இன்ஸ்டியூட் வராதான் காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சரி பண்ண வச்சோம். அதுக்காக கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து தான் பாஸ் பண்ணணும்ல, அவருக்கு ஏதோ சம்திங் இருக்குது, 6 நல்ல டேலண்ட் இருக்குது, 6 வாட்டி போய் அவருக்கு வரல அப்படின்னா என்ன பிரச்சனைனா சம்திங் ஹீ இஸ் மிஸ்ஸிங். அப்படிங்கும்போது 7வது வாட்டி இது முன்னாலே வந்திருந்தாலும் மேபி முன்னாலே போயிருக்கலாம் அவர். அதனால் கண்டிப்பாக கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணுன்னு இல்லை. போகும்பொழுது சில சமயம் நமக்கு மிஸ் ஆகுது, அவருக்கு திறமை இருக்குது தான், கோச்சிங் இன்ஸ்டியூட்டே போகாமல் 6 வாட்டி போயிருக்காரு. ஆனால் அவர் ரிசல்ட் காட்டல. ஆனால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதே கஷ்டம். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின் எழுதியிருக்காரு. இப்போ ரைட்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்காது, சரி பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட் இருக்கும், அதை பார்த்து பண்ணோம்னா சரி வந்துடலாம். ஓகே, அது மாதிரி நீங்கள் 2 எக்ஸாம் சேர்ந்து படிக்கலாம், 3 எக்ஸாம் சேர்ந்து படிக்கலாம். உங்களுடைய இப்போ எனக்கு படிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கணக்கு நல்லா வருதுன்னா பேங்க் எக்ஸாம் எழுதி போயிடலாம். அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணலாம். கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். இப்போ எனக்கு சிவில் சர்வீஸ் கிடைக்கல, என்ன ஒன்றும் ஆகலை. ரைட்டா, ஸ்கை வில் நாட் ஃபால் ஆன் யுவர் ஹெட் இஃப் யூ டோன்ட் பிகம் ஏ சிவில் சர்வெண்ட். அதனால் எதுவுமே இதுதான் அதுதான் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட்டா, ஸோ நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு எது கிடைக்குமோ கிடைக்கும். ரைட்டா, அதனால் நீங்கள் வந்து ஆனால் ஒர்க் பண்ணுறதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நம்ம இப்போ என்னோட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பத்திரிக்கையாளர் தான் இருக்காங்க. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து பாடநூல் கழகத்தில் இருக்கேன், IAS ஆஃபீஸராகவும் இருக்காங்க, அதே பேட்சில் படித்தவங்க பத்திரிக்கையாளர் இருக்காங்க, மீடியா பர்சன் தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த சிவில் சர்வீஸ் நாலேஜ் வந்து வேஸ்ட் ஆகாது, படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆகாது. எப்போதுமே படிக்கிறது உங்களை கைவிடாது. ரைட்டா, ஓகே. ஸோ நல்ல விதமாக இந்த ஒர்க் ஷாப்பை யூஸ் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.